ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கறிமீனும் ஆவூலியும் பொள்ளிச்சு தான் பார்க்க போறோம். முதல்ல ஃப்ரை பண்ண என்னெல்லாம் மசாலா தேவைன்னா, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, பெருஞ்சீர பொடி, ஃபிஷ் மசாலா, பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் ஜூஸ் ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணா நம்மளோட பேஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் நம்மளுடைய மீனை எடுத்து உள் சைடும் வெளி சைடும் ஃபுல்லும் மசாலா ஆட் பண்ணி அரை மணிக்கூர் ரெஸ்ட்டுக்கு வைக்க வேண்டியது. ½ அன் ஹவர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி மீனை ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண மீனை பாருங்களேன். பார்க்கும்போதே எச்சி ஊறுது. அதுக்கப்புறம் மீன் பொள்ளிக்கிறதுக்கு வேண்டி சின்ன உள்ளி, பெரிய உள்ளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சு மீன் ஃப்ரை பண்ண எண்ணெயில் வசக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் காந்தாளி மிளகும் தக்காளியும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வசக்க வேண்டியது. இனி தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, வத்தல் பொடி, பெருஞ்சீரப்பொடி, ஃபிஷ் மசாலா, பெப்பரும் அப்புறம் தேங்காய் பாலம் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியது. ஒரு வாழை இலை எடுத்து அதை தீயில காட்டி வாட்டி அந்த வாழை இலைக்கு மேலே மசாலையை வச்சு அந்த மசாலைக்கு மேலே மீனை வச்சு அந்த மீனுக்கு மேலே பினி மசாலையை வச்சு அந்த மசாலைக்கு மேலே தேங்காய் பாலை ஊற்றி இந்த தேங்காய் பாலுக்கு மேலே கறிவேப்பிலை வச்சு அந்த வாழை இலையை மடக்கி ஒரு தவாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அதை எடுத்து கத்திரி வச்சு கட் பண்ணி பார்த்தா அப்பா வாசனை, இது என்னடா வாசனை, இப்படியெல்லாம் நம்ம சமைச்சாலும் வாசனை வருமா? அடடடா! ஒரு பீஸ் மீனை எடுத்து பாருங்களேன், இங்கே பாருங்க, சாஃப்டாக இருக்கு, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கு. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பபாய்.